இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கான பிசி நான் பில் பண்ண போறேன். இல்ல பில் பண்ண போறோம். ஆமா, பில் பண்ண போறோம். நாம நிறைய பிசி பில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிசி வந்து எதுக்காக பில் பண்றோம், யாருக்காக பில் பண்ண போறோம்? ஓகே, இந்த பிசி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டெவலப்பருக்காக பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேமரும், ஸோ டெவலப்பர் கம் கேமரு. ஆனால் இந்த பிசி வந்து அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசஸர்ன்றதுனால எடிட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு டாவின்சி சாஃப்ட்வேர் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து கஸ்டமரோட ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட சாய்ஸு. இதில் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் அவர் வந்து 6700 XT கேட்டார். மார்க்கெட்லேயே அது அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை சூஸ் பண்ண சொன்னோம். ஸோ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே, அப்போ நம்ம வந்து பில்ட் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எதாவது ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மதர் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசூஸ் பிரைமில் B550 MK மதர் போர்டு போகிறோம். ஸோ இதில் வந்து ஒய்ஃபை அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து அப் டு 128 GB RAM வரையும் போடலாம். A few moments later. Okay. யோசிச்சு வச்சாச்சு. அப்படியே கொண்டு நம்ம இதை பற்றின கதைகள் தான் கேட்டிருக்கீங்க. கீழே இருக்க இதையும் கழிக்கணுமோ? இதை இல்லையா? இதை கொடுப்போம். ஃப்ரேம் லாக். ஓகே, கரெக்டாக இருக்கு. A few moments later. A few moments later. இந்த பிசி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க பிசி வாங்கலாமா, லேப்டாப் வாங்கலாமான்னு. நீங்க இன்டென்ஸான ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க பிசி போறது ரொம்ப பெட்டர் சாய்ஸா இருக்கும். பிகாஸ் ஒரு லேப்டாப்ல மிஞ்சி போனா உங்களால ரேம் அப்டேட் பண்ண முடியும், SSD அப்டேட் பண்ண முடியும். மேஜர் அப்டேட்ஸ் வந்து உங்களால பண்ண முடியாது. ஆனா ஒரு பிசில உங்களால கிராஃபிக்ஸ் கார்ட்ல இருந்து, ப்ராசஸர்ல இருந்து, SSDல இருந்து எல்லாமே உங்களால அப்டேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அடுத்தடுத்த சீரீஸ்ல ஒரு செக்மெண்ட்டுக்கான பிசி வரப்போகுது. எடிட்டிங்னா எடிட்டிங்க்கு பிகினர், அட்வான்ஸ், ப்ரோ. அதே மாதிரி நீங்க ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பிகினர், அட்வான்ஸ்டு, ப்ரோ. கேமிங்னா கேமிங்க்கு 3 டைப். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் அண்ட் நிறைய சீரீஸ் ஆஃப் பிசிஸோட நாங்க அடுத்தடுத்த வீடியோல வர போறோம். ஸ்டே டியூன்ட் வித் ஏபாப். The next morning. ப்ரோ, உங்க பிசி நீங்க கேட்ட ஸ்பெசிஃபிக் ரெடி ஆயிடுச்சு. எதுக்காக ஏபாப் யூஸ் பண்ணீங்க? ஸோ நான் ஆன்லைன் நிறைய செக் பண்ணேன் எவ்வளவு வருது என்ன ஏதுன்ட்டு. ஸோ செக் பண்ணிட்டு 2-3 ஷாப் பார்த்ததுல சரி உங்க ஷாப் பார்த்தப்போ உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருந்துச்சு. ஓகே, நீங்க கொடுத்த இந்த கொட்டேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ பிசி சீக்கிரமா பில் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஹாப்பி. ஓகே மக்களே, நாங்க வந்து எடுத்துக்கிற டைம் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரே நாள் தான் எடுத்தோம். அவர் கொட்டேஷன் கொடுத்த மேக்ஸிமம் அடுத்த நாள் பில் பண்ணிட்டோம். அடுத்த நாள் டெஸ்டிங் முடிஞ்சு கொடுத்துட்டோம். இவர் வந்து பிசி மட்டும் கொடுக்கல, ஒரிஜினல் OS போட்டு பக்காவா எல்லாம் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு நாம தரோம். இந்த பிசி மட்டும் இல்லாம இந்த பிசிக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து நாங்களே சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஒரு லேப்டாப்க்கு 1 இயர் தான் வாரண்டி வரும். ஆனா பிசி காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா எதுவும் இருந்தாலுமே 3 இயர்ஸ் இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்கு. அதனால அவர் எங்களுக்கு ஒரு கால் பண்ணா போதும். இவருக்காக நாங்க பிராண்ட் கிட்ட பேசியோ இல்ல டைரக்ட் பிராண்டை கான்டாக்ட் பண்ணி நாங்க இவருக்கு வாரண்டி எடுத்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லா டெஸ்ட்லாம் பண்ணி கேம் டெஸ்ட்லாம் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லாம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.